Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ராகன் ஃப்ளை தும்பி இதான் பார்க்க போகிறோம். எங்கள் பேத்தி யூஎஸில் இருக்க பேத்தி ஓடி ஓடி அந்த தும்பியை பிடிப்பாங்க. தும்பின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராகன் ஃப்ளை போட இந்த மாதிரி கம்பி கடைங்களில் விற்கிது. அதாவது ரொம்ப மெலிசாக இருக்கும் பாருங்கள். ஓரளவுக்கு நம்ம ஃப்ளவர் கம்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே போல் தான் இருக்கும். ஆனால் இது ஃப்ளவர் கம்பி வந்து ரெண்டு அடி தான் வரும். அதாவது ஸ்கேலில் அளந்தோம்னா இதோட லென்த்து வந்து 2 அடி தான் வரும், ஒரு கம்பியோட சைஸும். நீங்கள் இந்த மாதிரி 2 கம்பி கூட ஜாயின் பண்ணிட்டு கூட இது போட்டுக்கலாம். இந்த மாதிரி கம்பி இல்லாதவங்க இந்த மாதிரி ஃப்ளவர் கம்பி வாங்கியிருப்பீங்க நிறைய பேர். அதில் 2 கம்பியை ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு கூட இந்த தும்பி போட்டுக்கலாம். இதுலேருந்து நான் 4 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 போதும், கொஞ்சம் ஃப்ரீயாக போடலான்னு 4 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கம்பி அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க. 6 mm பிளாக் கலரில் 2 மணி தேவைப்படும். இது 4 mm 3 mm 2 mm இருந்தால் கூட வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே இப்போ போன வீடியோவில் இந்த மாதிரி காமிச்சிருப்பேன். ஜுவல்லரி வீடியோவில் வளையல் போட்டோம் இல்லைங்களா, அதில் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மணியும் வச்சுக்கலாம். 2 mm இருந்தாலும் வச்சுக்கிங்க. உங்கள்கிட்ட எல்லார்கிட்டேயும் 2 mm இருக்காது, அதனால் 3 mm இருக்குன்னு சொல்லிவிட்டு 3 mm எடுத்திருக்கேன். 3 mm 4 mm 6 mm இந்த கம்பி 4 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 2 கம்பியை இப்படி 2ஆக மடிச்சுட்டு ஒரு 6 mm ஒரு 4 mm மறுபடியும் ஒரு 6 mm மறுபடியும் 2 4 mm. இந்த 2 மணியில் இன்னொரு சைடு கம்பியை குறுக்க விட்டு எடுக்கணும். கம்பி 2த்தையும் ஒன்றா வச்சுக்கணும். இப்படி சென்ட்ரல் எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கடுத்து ஏதாகிலும் ஒரு சைடு கம்பியில் 35 மணி இந்த 3 mm கோக்கணும். 3 mm 35 மணி கோக்கணும். கோத்துட்டாங்க, நானும் கோத்துட்டு வரேன். ஒரு சைடு கம்பியில், அதாவது நம்ம இப்போ ரைட்டே வச்சுக்கலாம், அப்புறம் லெஃப்டில் கோக்கலாம். முப்பத்தஞ்சு மணி கோக்கணும். ஒரு சைடு கம்பியில் 35 மணி கோத்துருக்கேன், அதாவது ரைட் சைடு கம்பியில். இதே கம்பியை இந்த 2 மணிலையும் விட்டு எடுக்கணும். இதே போல் இந்த சைடு கம்பியில் 35 மணி கோக்கணும். கோத்துட்டு இந்த 2 மணிலையும் குறுக்க விட்டு இப்படி எடுக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இந்த லெஃப்ட் சைடு கம்பிலையும் 35 மணி கோக்கணும். கோத்துட்டு இந்த 2 மணிலையும் இந்த கம்பியை குறுக்க விட்டு எடுக்கணும்.
நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. இந்த கம்பிலாம் இங்கே தெரியக்கூடாது. இந்த மாதிரி லூஸ் வரக்கூடாது. இப்போ மறுபடியும் ஏதாயிலும் ஒரு சைடு கம்பியில் 2 மணி கோக்கணும். இதில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இன்னொரு சைடு கம்பியை இந்த 2 மணிக்குள்ளே குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இப்படி திருப்பிக்கலாம். மறுபடியும் 2 சைடு கம்பிலையும் 25 மணி கோக்கணும். கோத்துட்டு இந்த மணியில் இந்த சைடு ஒயரை எப்படி விட்டு எடுக்கணும், இந்த சைடு ஒயரை எப்படி விட்டு எடுக்கணும். இங்கே மேலே போட்ட மாதிரியே அதே போல் போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். இந்த சைடு ரைட் சைடு கம்பியில் 25 மணி கோக்கணும்னு சொன்னேன். கோத்துட்டு இந்த சைடு கம்பியை அப்படியே இந்த 2 மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இங்கே மேலே போட்டது மாதிரியே தான். இந்த ரைட் சைடு கம்பியில் 25 மணி கோக்கணும். கோத்துட்டு அதே கம்பியை இந்த 2 மணிலையும் குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த சைடு கோத்த மாதிரியே இந்த லெஃப்ட் சைடு கம்பிலையும் 25 மணி கோக்கணும். கோத்துட்டு அதே ஒயரை இந்த 2 மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 2 மணிலையும் இந்த சைடு கம்பியை இந்த 2 மணிலையும் விட்டு இப்படி எடுக்கணும். இந்த கம்பிங்களை லூஸ் விடாமல் இப்படி இழுத்து இழுத்து போட்டுக்குங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இப்படி திருப்பிக்கலாம். இப்போ ஏதாயிலும் ஒரு சைடு கம்பியில் 2 மணி கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு கம்பியை குறுக்க விட்டு எடுக்கணும். மறுபடியும் ஏதாயிலும் ஒரு சைடு கம்பியில் 2 மணி கோக்கணும். அந்த 2 மணியில் இன்னொரு சைடு கம்பியை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து நல்லா கவனமாக பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு மணி தான் கோக்கணும். ஒரு சைடு கம்பியில் 1 மணி கோத்துட்டு இன்னொரு சைடு கம்பியை குறுக்க விட்டு எடுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு மணி தான் கோக்கணும். ஒரு சைடு கம்பியில் 1 மணி கோத்துட்டு இன்னொரு சைடு கம்பியை அது குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் 9 மணி கோக்கணும். அப்படியே 9 மணி கோத்துட்டு வாங்க. நானும் கோத்துட்டு வரேன். மறுபடியும் இந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து இந்த சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுத்து கீழே 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம்.
இப்படி 2 சுற்று சுற்றிட்டு இதை எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை கட் பண்ணி எடுத்துடலாம். 2 அடி கம்பி போதும், இல்லை 3 அடி கூட எடுத்துக்குங்க. நான் 4 அடி எடுத்தேன், அது எக்ஸ்ட்ரா இருக்குது. 1 அடி கம்பி எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்படி வச்சு அழுத்தி விட்டுருங்க. இதோட அளவுலாம் நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ 35, 25 அந்த மாதிரியும் வச்சுக்கிங்க. 25, 15 இந்த மாதிரி வேணுன்றவங்களும் வச்சுக்கிங்க. இது நம்ம கீ செயினில் வச்சுட்டு கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அழகான ட்ராகன் ஃப்ளை போட்டு முடிச்சிட்டோம். இருபது கலர் 3mm இருக்குது. நிறைய பேர் 3mm வாங்கியிருக்கீங்க. இது 20 கலர் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.